ஐயோ கடவுளே, மக்களே மக்களே, ஏன் மக்களே இப்படி பண்றாங்க எல்லாரும்? எதுக்கு மக்களே இப்படி எல்லாம் பண்றாங்க? அதெல்லாம் நல்லதா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொருத்தவங்க பேசிட்டு இருக்காங்க. ஏன் இப்படி பேசுறாங்க? உங்களுக்கெல்லாம் என்ன? பதவி போன ஆதங்கத்துல பைத்தியம் முத்தி போச்சா? பதவி வெறி, பண வெறி, தோத்து போன ஆதங்கம் எல்லாமே சேர்ந்து பைத்தியம் முத்தி போச்சா? சீமான் சாருக்கு சீமான் சார் ரொம்ப கேவலமா நடந்துக்கிறாரு. ஒரு சீட்டும் வாங்கல, கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஓட்டலன்னு நடந்துகிட்டு இருக்காரு அவரு. சரி, அவர் தோத்து போன ஆதகத்துல பேசிட்டு இருக்காரு, கத்திட்டு இருக்காருன்னு பார்த்தா ஒவ்வொரு மீட்டிங்லயும் ஒவ்வொரு இதுலயும் பொது இடத்துல பொதுவா பேசுனதே அவர் மாத்தி மாத்தி பேசுறாருன்னா அவர் அதெல்லாம் நினைச்சு பார்த்திருக்க மாட்டாராட்டம். இப்படியெல்லாம் பேசினா இது பின்னாடி போட்டு காட்டுவாங்கன்னு அவர் மறந்துருக்கலாம். சீமான் சார், நீங்க மறந்துருக்கலாம். ஆனா மக்கள் மறக்க மாட்டோம். நீங்க என்னென்ன பேசுறீங்க, என்னென்ன பதிவு பண்ணிருக்கீங்கன்னு ஒவ்வொன்றையும் எடுத்து 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 நம்ம தொண்டர்கள், டிவிக்கு தொண்டர்கள், நம்ம ஆதரிச்ச மக்கள் எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. நீங்க ரொம்ப மனசு கஷ்டப்படுத்துறீங்க எல்லாரையும். மக்கள் மனசை ரொம்ப நோடிக்கிறீங்க. நீங்க டிவிக்கு கட்சியை தப்பா பேச பேச எல்லாத்துக்கும் ஆபத்து தான், எல்லாத்துக்கும் ஆப்பு தான். உங்களுக்கு தலையில மண்ணு வாரிக்கிட்ட போட்ட கதை தான். யானை மாதிரி தான். யானை நல்லா இருக்கும், திடீர்னு மதம் பிடிச்சிச்சுன்னா தலையில மண்ணள்ளி போட்டுக்கும் பாருங்க. அது மாதிரிதான் நீங்க எல்லா மீட்டிங்லயும் பேசி உங்களோட இமேஜை ஸ்பால் பண்றீங்க. டிவி கேக்கு நீங்க தப்பா யாரு பேசினாலும் அவங்க இமேஜ் புட்டுக்கிட்டு தான் போகும். சரியா? நீங்க விஜய் சாருக்கு விஜய் அண்ணாவுக்கு ஆதரவா இருப்பேன், ஆட்சிக்கு வந்தா ரஜினி சாரை விடுங்க, விஜய் வந்தா என் தம்பி, அவருக்கு நான் சப்போர்ட்டா இருப்பேன், ஒன்னு எனக்கு ஓட்டு போடுங்க இல்லைன்னா அவருக்கு ஓட்டு போடுங்கன்னு ஒரு வீடியோல சொல்லியிருக்கீங்க. இன்னொரு வீடியோல என்ன சொல்லியிருக்கீங்க? அவர் வந்தா அவரால் என்ன பண்ண முடியும் அப்படி இப்படின்னு அவதூறு பேசியிருக்கீங்க. இன்னொரு வீடியோல சொல்லிருங்க 69 படத்துல ஒரு படமும் நல்ல படம் கொடுக்கலையா? இவங்க எப்படி நல்ல ஆட்சி கொடுப்பாங்க? எப்பா சாமி, அவர் 69 படமும் நல்ல படம் கொடுக்கலன்னு மக்கள்லாம் உங்கள்கிட்ட கடிதம் எழுதி பெட்டிஷன் கொடுத்தாங்களோ? 69 படத்துல விஜய் சார் நடிச்சது நல்ல படமே இல்ல, அவரை எதுக்கு டிவிக்கு ஆட்சிக்கு வர வச்சிங்கன்னு பெட்டிஷன் கொடுத்து கியூல நின்னாங்களா உங்கள்கிட்ட? ஏங்க சார், தோத்து போயிட்டீங்க ஆதத்துல? பைத்தியம் முத்தி போயிடுச்சா? மக்கள் மனசுக்கு மக்கள் பைத்தியம் கிடையாது. சரியா? நீங்களாம் பைத்தியம் ஆயிடலாம், மக்கள் பைத்தியம் ஆக மாட்டாங்க. தெளிவா இருக்காங்க. தெளிவா இருக்கிறதுனாலதான் மாற்றம் வேணும்னு மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. தயவு செய்து புரிஞ்சுக்கிங்க. லபன்னு கத்திக்கிட்டு எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க. இருக்கிற பணத்தெல்லாம் வேஸ்டா செலவு பண்ணாதீங்க. உங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கெல்லாம் பணம் வேணும், இப்பயே சேர்த்து சிக்கனமா வச்சுங்க. இதுக்கப்புறம் நீங்க ஆட்சி பதவி இதெல்லாம் எட்டி கூடயும் பார்க்க முடியாது. அதனால தயவு செய்து அடக்கி வாசிக்கிட்டு அமைதியா இருங்க. எல்லாத்துக்குமே ஆப்பு ரெடியா இருக்கும். கடல் அமைதியா இருக்குதுன்னா அது ஒரு நாளைக்கு பொங்குனுச்சுன்னா இயற்கை அழிச்சிடும் பாருங்க. அது மாதிரி டிவிக்கு தொண்டர்கள், டிவிக்கு கட்சியில உள்ளவங்க எல்லாருமே அமைதியா பொறுமையா இருக்கும். நீங்களாம் என்ன பேசுறீங்கன்னு பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். அதுக்கு பதிலடி கொடுக்கவும் நிறைய பேர் இருக்காங்க. தயவு செய்து நம்ம டிவிக்கு தொண்டர்கள், டிவிக்கு சப்போர்ட் பண்றவங்க எல்லாருமே கண்ணியமா நடந்துங்க, கண்ணியமா பேசுங்க. அதுதான் நம்ம விஜய் அண்ணனுக்கு பிடிக்கும். ஓகே, பாய் மக்களே.